விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ மனோகருக்கு ரேணுகா மேலே சந்தேகமாக இருக்குது. வந்திருக்கிறது ஒரிஜினல் ரேணுகா இல்லை, அவங்க ஒரிஜினலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்கி இருக்கிறாங்க. ஆனால் விஜய் முழுசாக நம்புகிறாங்க வந்திருக்கிறது நம்ம ரேணுகா தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. மல்லியுமே அவங்கள விழுந்து விழுந்து நல்லா கவனிச்சிக்கிறாங்க. இதற்கு இடையில ரேணுகா மனோகர் ரெண்டு பேருமே மோதிட்டு தான் இருக்கிறாங்க. உண்மையான ரேணுகா இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல ரேணுகா கையில் ஒரு கத்தியை கொடுக்குறாங்க. நான் செய்கிறது போல் நீ செய்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கழுத்தில் கத்தியை வச்சு இப்போ நான் சொல்கிற மாதிரி இழு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுபோல் இப்போ ரேணுகாவுமே செய்கிறாங்க. நிச்சயமாக அவங்களோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. ஏன்னா அவங்க விளையாட்டுத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணி எஸ்கேப் ஆக தான் போகிறாங்க. சரி இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி மனோகர் சொல்கிறாங்க. நான் எதற்கு ஹாஸ்பிட்டல் போகணும், நீ தான் பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி மனோகரை பார்த்து ரேணுகா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரேணுகாவோட மனநிலை சரியில்லை அப்படிங்கிறதுல ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணால் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ விஜய் மல்லி ரெண்டு பேருமே ஒரு வக்கீலை பார்த்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கிறாங்க. ஏன்னா ரேணுகாவை வீட்டில் வச்சிருக்கிறது சரியில்லை, ஏன்னா இதை வச்சு கதிரேசன் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க, வெண்பாவோட கஸ்டடி கேட்கறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால நம்ம லாயரை பார்த்து ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ தேவசேனா வக்கீலாக இருந்தாங்க, அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சூப்பராக தான் இருக்கும். வேற ஒரு லாயரை தான் காமிக்கிறாங்க. வெண்பா எங்களுக்கு வேணும், வெண்பா இல்லாமல் எங்களால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் மல்லியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரேணுகா அவங்க கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல வெண்பா கஸ்டடி கேட்கறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க.